வணக்கம், நான் உங்களுடைய நேவல் ஆர்கிடெக்ட் நண்பன் ரஞ்சித் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு புது நாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த நாடு வந்து இந்த கதைகள்லாம் சொல்லுவாங்க, காடுகளை தாண்டி, மலைகளை தாண்டி, ஆறுகளை தாண்டி ஒரு தேசத்துக்கு போகிறோம், ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த மாதிரி ஒரு இடம். நம்ம இப்போ ஆற்றை தாண்டி போவோம், மலைகளை தாண்டி போவோம், காடுகளை தாண்டி போவோம். மக்கள் வித்தியாசமான ஒரு மக்கள் இருக்கும். இங்கே வந்து நான் ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். ஒரு ஊருக்கு வந்து ஒரு ஊரையே டெவலப் பண்ணுறோம், அப்படி வேணால் சொல்லிக்கலாம். அங்கே இருக்கிற போர்ட்ஸு, அங்கே இருக்கிற கப்பல் கட்டுற இடம், புது கப்பல்கள் அங்கே கொண்டு வந்து அந்த மக்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம். அதில் அந்த இடத்துக்கு போகிறதுக்கே நான் சிங்கப்பூர்லேருந்து 2 ஃப்ளைட்டு பிடிச்சி, ஒரு ஃப்ளைட் வந்து 6.5 மணி நேரம், அப்புறம் ஒரு ஃப்ளைட் 2 மணி நேரம், அதுக்கப்புறம் பை ரோடு ஆற்றை தாண்டி நிலத்தை தாண்டி 4 மணி நேரம் to 5 மணி நேரம் பை ரோடு போய் தான் அந்த ஊருக்கே போய் சேருவோம். ஆனால் அந்த மக்கள் வந்து அருமையான மக்கள். என் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் இருக்காங்க, அருமையான மக்கள் அவங்க. ஆனால் அவங்க ரொம்ப பேசிக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மக்களை நம்ம வந்து பெரிய லெவலுக்கு, அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறோம். இதை பாரு, நம்ம ஒருத்தன் வந்துட்டான், நம்ம ஃப்ரெண்டு. அந்த மாதிரி எப்படியெல்லாம் பிரயாணம் பண்ணுறேன், எந்தெந்த இடத்தெல்லாம் போய் பார்க்குறேன், எப்படியெல்லாம் மக்களை சந்திக்கிறேன். ஸ்கூல் குழந்தைகளாக இருக்காங்க, நான் ஸ்கூல் குழந்தைகளெல்லாம் பார்க்கலாம், அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், எந்த மாதிரி படிக்கிறாங்கலாம் பார்க்கலாம். சரியா? நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் போட்டுக்கு போவோம், நம்ம சம்டைம்ஸ் ஒரு ஆற்றுக்குள்ளே போவோம், சம்டைம்ஸ் ஒரு மலைக்குள்ளே போவோம். ரோடெல்லாம் வந்து நம்ம ஊர் மாதிரி தார் ரோடெலாம் இருக்காது, சம்டைம்ஸ் மண் ரோடாக இருக்கும், கல் ரோடாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம சுற்றி போய் பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த நாட்டை நம்ம டெவலப் பண்ணி எடுக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். சரியா? இந்த ஆற்றையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுக்கு இந்த பக்கமும் ஊர் இருக்குது, அந்த பக்கமும் ஊர் இருக்குது. ஆனால் இது பிரிட்ஜ் இல்லை. அப்போது வண்டிகள்லாம் போனோன்னா இந்த மாதிரி, இதுக்கு பேர் லேண்டிங் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. இந்த போட்டில் வண்டிகளை ஏற்றிட்டு வண்டி கொண்டு போய் அந்த போட்டு கொண்டு போய் அந்த பக்கம் ஓடும். இது மக்கள் இப்போ அப்படி தான் போயிட்டுருக்காங்க. ஐ திங்க் எதிர்காலத்தில் அவங்க பிரிட்ஜு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் டைம் பீயிங்க்கு இந்த டிராஃபிக்லாம் பெருசாக இல்லாதனால இந்த மாதிரி லேண்டிங் கிராஃப்ட்டுங்கிற இந்த போட்டில் தான் போவாங்க. இத்தனை பேரும் ஒரு குட்டி போட்டில் போகிறது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சேஃபான்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க்கு தான், இத்தனை பேரும் போட்டில் போகிறது. பட் ஒரு காலத்தில் பெரிய போட்ஸ் வந்துடும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஆற்றுக்குள்ளே தான் சம்டைம்ஸ் நம்ம காரை ஓட்டி ரோட்டுக்கு அந்த பக்கம் போகணும். பிரிட்ஜஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி அதை வந்து ரிப்பேர் பண்ணாமல் இருந்தனால இந்த மாதிரி ஆற்றுக்குள்ளே தான் ட்ரைவ் பண்ணி போவோம். இது ஒரு டைம் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், பட் பெரிய மழையோ இல்லை வெள்ளமோ வந்துச்சுன்னா நம்ம டோட்டலி கட் ஆஃப் ஆகிடும். பல கிராமங்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஆற்றை கடந்து தான் நம்ம வண்டிகளெல்லாம் ஓட்டி சம்டைம்ஸ் போவோம். நம்ம இந்த மாதிரி ரோடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நல்ல தார் ரோடெல்லாம் வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு. இங்கே வந்து இந்த மாதிரி நேரோ பிரிட்ஜஸ்ஸு, இந்த மாதிரி மண் ரோடு, இந்த மாதிரி தான் மக்களோட வாழ்வாதாரம் இருக்கும். ஹாய் எவ்ரிவன், பார்த்திங்களா நம்ம வந்து வண்டி எப்பேற்பட்ட டெரெயினில் வந்திருக்கோம். நம்ம பாப்புவா நியூ கினியாவில் இருக்கோம். அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இடம். மக்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்காங்க. மக்கள் எல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இங்கே. அவங்களோட மாதத்தை விட டெய்லி இன்கம்மே பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் 500 ருபீஸுக்கு கீழே தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. பட் அவங்களுக்கு பெரிய ரிக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. அவங்களுக்கு அத்தியாவசியமான உணவும் பேசிக்கான இது இருந்தால் போதும். அதே மாதிரி இவங்களோட இம்யூன் சிஸ்டம்னு சொல்லுவோம், இவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் ரொம்ப அதிகம். அப்போது அவங்களுக்கு சும்மாலாம் உடம்பெல்லாம் சரியாக இல்லாமல் போயிடாது. ஸோ இவங்களோட ஊர்லேயே அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான உணவை அவங்க ரெடி பண்ணிக்குவாங்க. மெயினாக இவங்க கிழங்கு வகைகள் தான் சாப்பிட்றாங்க. கிழங்கும் மாமிசம், மீட்டு நிறையா சாப்பிடுவாங்க. அது கூட கிழங்கு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்போது இவங்களுக்கு வந்து பல இந்த மாதிரி காட்டுக்குள்ளே நிறைய பேர் வாழ்கிறாங்க. சில ஊர்கள்லாம் வந்து ரொம்ப ஆக்சஸே பண்ண முடியாத ஊர்களாக இருக்கும். சம்டைம்ஸ்
எமர்ஜென்சியான தேவைகள் வரும், இல்லாட்டி அவங்களுக்கு தேவையான உணவு கிடைக்காம போயிடும், ரோடு கட் ஆஃப் ஆயிரும். அப்படிங்கும்போது நம்ம வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுற விதத்தில் நம்ம இந்த மாதிரி ஹெலிகாப்டரில் அவங்களுக்கான உணவு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம கொண்டு போய் ஒரு சேரிட்டியாகவும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நாட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணுற அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸில் இந்த மாதிரி இவங்களை சப்போர்ட் பண்ணுறதும் நம்ம ஒரு மெயினான ஒரு காரியமாகவே நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதுதான் இந்த ஊரோட துறைமுகம், போர்ட். இது 1970களிலே இருக்குது. ஆனால் பெரிய பராமரிப்பு இல்லாதனால நம்ம வந்து இந்த துறைமுகத்தையும் நம்ம வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம் ஒரு காலத்தில். நீங்களே பார்க்கலாம், இங்கே மெஷின்ஸ் எல்லாம் பழசாக இருக்கும், இந்த சைட்லலாம் பாருங்கள் எல்லாமே பழசாக இருக்கும். பட் டெஃபினெட்லி இதுவும் இந்த துறைமுகத்தையும் இந்த நாட்டோட வளர்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த துறைமுகத்தையும் நம்ம ஒரு நாள் பெரிய லெவலில் அப்கிரேட் பண்ணுவோம். இந்த டவுன் ஏரியாலெல்லாம் பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிற சூழ்நிலையில் நல்லாயிருக்கும் டிரைவிங்கு. இது வந்து பெரிய வெஜிடேஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் வாழையும் கோகோ அப்புறம் தென்னை இந்த மாதிரி மெயினான 3 கிராப்ஸ் தான் இவங்களோட பிஸ்னஸ் கிராப்ஸ்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஊரில் எல்லாம் ஹில் ஸ்டேஷன்ஸில் பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. மக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்க. இந்த பாறைகள்லாம் பின்னாடி தெரியுது பார்த்திங்களா, இது ஏன்னா பிகாஸ் வாட் வி கால் இட் அஸ் லோ டைட். லோ டைட்னா கடல் உள் வாங்கிடுறது. ஹை டைடில் இந்த பாறையெல்லாம் மறைஞ்சிரும். பீச் இந்த கடைசி வரைக்கும் தண்ணி வரும். குழந்தைகள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க. இந்த மக்களும் அதே மாதிரி தான், சிம்பிளான மக்கள், ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பெரிய ஹார்ம்லெஸ் எல்லாம் இல்லை. ரோடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். மலை ரோடுகள்லாம் நல்லாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு வந்து பெருசாக இனியும் டீயோ இல்லை காஃபி பிளான்டேஷன் அந்த மாதிரிலாம் ஒரு ஆர்கனைஸ்டான பிளான்டேஷன் இன்னும் வரல. அது வந்துருச்சுன்னா நீங்கள் கூட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட்டு அவங்களோட ப்ராசஸ் இப்போ கோகோவெல்லாம் அவங்க ப்ரைமரிலியாக பார்க்குறனால கொக்கோவோட எக்ஸ்போர்ட்டு, கொக்கோவோட பிஸ்னஸ் எல்லாமே அவங்க கொஞ்சம் நல்லாவே பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ நம்ம அந்த சப்போர்ட் பண்ணி இந்த கொக்கோவெல்லாம் இனியும் கூட பெட்டராகலாம். இல்லை ஃப்யூச்சரில் காஃபியும் கூட நம்ம பெட்டராகவும் கூட சப்போர்ட் பண்ணலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதிகமான இயற்கை வளம் இருக்குது, மக்கள் நல்ல மக்கள் அப்படின்னும் போது நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ணி வளர்த்துறதுல நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்கும். நான் காட்டின அந்த பழைய துறைமுகத்தில் இப்போ வந்து ஒரு கப்பல் வருது. இந்த கப்பல்லேருந்து சரக்குகள் எல்லாம் இறக்குவாங்க. இறக்கி இந்த நாட்டுக்கு தேவையானதும் இந்த நாட்டில் என்னென்ன இப்போது பிஸ்னஸஸ் எல்லாம் நடக்குதோ அந்த பிஸ்னஸஸ்க்கெல்லாம் தேவையானதை இந்த கப்பலில் கொண்டு வந்து இந்த துறைமுகத்தில் இறக்கிட்டு போவாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை இந்த கப்பல் வரும். இப்போ வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறதுனால மேபி இதோட ஃப்ரீக்வன்சி நம்ம அதிகப்படுத்தலாம். அப்புறம் நாளைக்கு பெரிய லெவலில் வளரும்போது இந்த துறைமுகமெல்லாம் இன்னும் நல்லா மாடர்னைஸ்ட் ஆகிடும், புதுப்பிக்கப்பட்டு நல்லா மாடர்னைஸ்ட் ஆகும். அப்போ கூட நம்ம பார்க்கலாம் நம்ம எந்த அளவுக்கு இந்த துறைமுகம் மாறி இருக்குங்கிறது. இந்த வீடியோவோ அந்த வீடியோவோ நம்ம வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு கம்பேரிசன் கிடைக்கும். இதை விட பெரிய பெரிய கப்பல்கள்லாம் இங்கே கொண்டு வர்றதுக்கான ஐடியாஸ் இருக்குது. நம்ம பார்ப்போம் அது எப்படி நடக்க போகுதுன்னு. இந்த கப்பலில் ட்ரக்ஸ் வரும், இந்த கப்பலில் மெஷினரிஸ் வரும், கண்டெய்னர்ஸில் ஈவன் ஃபுட்டு எல்லாமே வரும். ஏர்லேருந்து காற்று இறக்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து நிறையா கல் மண் அந்த மாதிரி போகிறனால ப்ரெஷர் கம்மி பண்ணி ஓட்டுவாங்க. அப்போ தான் வந்து அந்த கல் மண் ரோட்டில் தான் நம்மளால் ஓட்ட முடியும். இதான் நான் வந்துட்டுருக்கிற வண்டி. 4 மணி நேரம் பயணம். அந்த மாதிரி காட்டுக்குள்ளே ரேலி போகிற மாதிரி போய் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் நம்ம ரிட்டர்ன் போவோம். இப்படி காற்று இறக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. நம்ம ஊர்லெல்லாம் காற்று அடிப்போம், இங்கே வந்து காற்று இறக்குவாங்க. அதான்
வாட்டர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்படி இருக்கு பாருங்கள் இயற்கை வளம். எல்லா பக்கமும் ஆறு வந்துடும். ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? Kivas. And yours? Kikida. Wow, very nice name. Good. Okay. This one, your coconut tree. Yeah. So many coconut trees here. Do you go to Arava? Sometimes? Sometimes you go there. Okay. Your home there? Anta. Oh, this way. Okay. நல்ல இயற்கை வளமிக்க, ரொம்ப இயற்கையாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டெரெயின் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் டெரெயினாக இருக்கும். நம்ம வண்டி டிரைவ் தார் ரோடெல்லாம் பெருசாக கம்மியாக இருக்கும். பட் மக்களும் தே ஆர் யூஸ் டு திஸ். இந்த மாதிரி ரோட்லேயே அவங்க போய் பழகிட்டாங்க. என்டையர்லி இப்படி கிடையாது. சில இடங்கள்லாம் நல்ல ரோடும் இருக்குது, சில இடங்கள்லாம் இந்த மாதிரி மண் ரோடு இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு மெயின் சிட்டியை கனெக்ட் பண்ணுற, 2 மெயின் சிட்டியை கனெக்ட் பண்ணுற ரோடு இது. இதுதான் மக்களோட டவுன் பஸ். இப்படி தான் போவாங்க அவங்க. இதுதான் இவங்களோட பஸ்ஸே. இதில் தான் ஏறி இதுக்கு டிக்கெட் மாதிரி அவங்க கலெக்ட் பண்ணி இவங்க வந்து ஆளுங்க இதில் எடுத்துகிட்டு போவாங்க. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா இது ஓவர்லோடட் பஸ். இது ஓவர்லோடட் ட்ரக்கு. ஃபுல்லாக ஆளுகளை ஏற்றி மேலேயும் கீழே ஏற்றி இந்த டிஃபிகல்ட்டான ரோட்டில் தான் அவங்க போவாங்க. And your name? Alice. Come, Lucy, dear. Come. Oh, nice. And your name? My name is Whitney. Whitney. And yours? My name is Salohi. Wow, so nice. You look so beautiful. And you're studying in which class? Your school is nearby? Where's your school? That way? Yes. Oh, every day you walk to school? Oh, nice. You're studying well. Can I see the book? Your book? Give me your book. Oh, yes. Oh. Casey. Wow. Wednesday grammar, proper nouns. Not me, said Peter. Oh. Good. Your book? Is this your book? Yes. Oh, nice. That is your book in your bag. Yes. Nice student. Your name? What's your name? Whitney. Whitney. Yeah. Oh, very beautiful handwriting. Oh, nice. See, very good. So happy to see. Wow, you write really well. Good. Which class are you? Grade 6. You're grade 6. Yes. Very good. Okay, Whitney is walking to school. Good. Okay, bye. Very nice meeting you. Bye. நான் வந்து ஒரு பெரிய ஃப்ளைட்டில் சிங்கப்பூர்லேருந்து ஒரு பெரிய சிட்டிக்கு வந்து அங்கேருந்து ஒரு சின்ன ஃப்ளைட்டில் நம்ம வந்து அந்த ஊருக்கு போகிறோங்கிறது. இதுதான் நம்ம போகிற ரூட்டு. இந்த ஃப்ளைட்டில் ஏறி நாம் மறுபடியும் போவோம். எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த ஊர். இது வந்து ஒரு சைடு ஆஃப் த வியூ. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மலைகள்லாம் ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும். இப்போ நம்ம திருப்பி சிங்கப்பூர் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு டைம் ஒரு
6 to 7 days நம்ம அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஊரை ஸ்டடி பண்ணி அந்த ஊரை நம்ம எந்த அளவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டடீஸ்லாம் பண்ணி நம்ம ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம சிங்கப்பூரோ இல்லை இந்தியாவோ நம்மெல்லாம் நல்ல ஒரு அட்வான்ஸ்டான ஒரு கண்ட்ரியில் இருக்கும்போது இந்த மாதிரி தேவைப்படும் மக்களுக்கும் நாட்டுக்கும் நம்ம செய்யும்போது அதில் இருக்கிற ஒரு திருப்திங்கிறது ஒரு தனி திருப்தி தான். நான் இனி அடிக்கடி போவேன். இந்த நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்கூடாவே பார்ப்போம். ஒவ்வொரு ட்ரிப்பும் போகும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். சரிங்களா? பாய்.